கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 5:11 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்தை வீணில் வணங்கக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, அவனை தண்டிக்காம விட மாட்டார். இன்னொன்று ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தை அவருடைய பெயர் சாதாரணமானது அல்ல. அவருடைய பெயர் எழுதுறது கூட நமக்கு பயம் வேணும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆண்டவர் கேட்குற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் தெரியாதவங்கள அவர் விட்டுருவார். சர்ச்சுக்கு வராதவங்க, பைபிள் வாசிக்காதவங்க, அதை பற்றி தெரியாதவங்கள ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுவார்? விட்டுருவார். அதனால் ஆனால் சர்ச்சை தெரிஞ்சுக்கிட்டு, சபைக்கு வந்துக்கிட்டு, ராபோஜனம் எடுத்துக்கிட்டு, அவர் சாட்சியை அவரோட பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு, ஊருக்குள்ளே சாட்சி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு, அந்த பக்கம் தெருவில் சத்தம் போட்டுக்கிட்டு, சர்ச்சுக்கு போகிறவங்க எப்படி இருக்கிறாங்க பாரு அப்படி சொல்லி சாட்சி இல்லாமல் வாழ்ந்த கிறிஸ்தவங்க இருப்பீங்கன்னா அவர் தண்டிக்காமல் விட மாட்டார். ஏன்னா அவர் நாம மகிமைக்காக தான் உங்களை ஆசீர்வதிச்சார். ஏசப்பா தன் பிள்ளைங்க என்ன பண்ணுறாரு? சர்ச்சுக்கு போகிறவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு அவர் நாமம் புகழப்பட வேண்டும். இயேசுவின் நாமம் புகழப்படுவதுக்காக தான் ரட்சித்து ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதம் வந்தவனைய சாட்சியை கெடுத்துக்கிட்டு, சர்ச்சுக்கும் வந்துக்கிட்டு, அவர் பேரை கெடுத்துக்கிட்டு இருப்பீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம மனுஷனுக்காக ஜீவனே கொடுத்த ஆண்டவர். சரியா? கார் துப்பும்போது கூட பேசாமல் இருந்த ஆண்டவர். ஆனால் அவருக்கு வர வேண்டிய மகிமையை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். நான் அவருக்கு மகிமையாக சாட்சியாக இந்த ஊரில் நான் வாழணும். என்ன, உன் முன்னாடி இருக்க வீட்டு பின்னாடி சைடு வீடு எல்லாரும் நீங்கள் ஏசப்பா பிள்ளைன்னு சர்ச்சுக்கு போகிறவங்க தெரியுறாங்களே, நீ அதுக்கேற்ற மாதிரி சாட்சியாக வாழணும். நீ வாழலைன்னா கண்டிப்பாக தண்டிக்க விட மாட்டார். அதே ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி அவருக்கு பயந்து வாழ்ந்தால் தலைமுறைக்கு தலைமை இறக்கம் உள்ளவராக இருக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, உன்னை பாதுகாக்கிறாரு, உன்னை இயேசு சாமி அப்படிப்பட்டவர் தான். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. துக்கம் வரும்போது, துயரம் வரும்போது, கவலை வரும்போது, பிரச்சனை வரும்போது நம்மளை கையில் தாங்கி ஆசீர்வதிக்கிற உண்மை தான். அவர் அன்பு உண்மை தான். அதே இது அவருக்கு இன்னொரு முகமும் இருக்குது, ஆண்டோட முகம். அவர் நாமத்தை வீணாக வணங்கி அவர் பேரை கெடுத்து சர்ச்சுக்கு போகிறது எப்படி இருக்குது பாரு, சர்ச்சுக்கு போகிறது எப்படி பேசுது பாரு, சர்ச்சுக்கு போகிறது அவர்னால அந்த சர்ச்சுக்கு போய் எப்படி இருக்காங்க பாருன்னு நீங்கள் சொல்ல வச்சுட்டீங்க நினச்சிக்கோங்க, கர்த்தர் உங்களை விட்டு வெளியே போயிடுவார். அவங்க கிறிஸ்தவங்களும் கிடையாதுன்னு பைபிள் சொல்லிடுச்சு. நம்ம ஆண்டு நாமத்தை தூசிக்கக்கூடாது. எச்சரிக்கையாக கிறிஸ்தவங்களே, நானும் தான் நீங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும். வெளியே 4 பக்கம் போனாலும் எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் சர்ச்சுக்கு இல்லை இருக்கிறவன் சர்ச்சுக்கு போகிறேன்ட்டு. என்னால் ஏசப்பா பேர் மகிமைப்பட்டால் சந்தோஷம், அந்த இடத்துல ஆசிரியப்பார். மகிமைப்படலைன்னு ஆசிரிக்க மாட்டார். கடவுளுக்கு எதிரானவன் யார்? சாத்தான். உங்கள் கூட நான் தான் ஏசப்பான்னு நடித்து உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி ஆசீர்வதிச்சு நரகத்துக்கு கொண்டு வருவான். ஜாக்கிரதா, எச்சரிக்கை. உங்கள் கோபத்தெல்லாம் என்ன பண்ணணும்? தேவ சம்பந்தத்தில் காத்து உங்களுக்கும் ஆண்டுக்குள்ள உறவு புதுப்பிக்கணும். 7 ஜென்மம் என்று சொல்கிறாங்க, கிடையாது, ஒரே ஒரு வாழ்க்கை தான். நீ மறிக்கும் பொழுது அந்த பரதேசிக்கு போகணும். சரிங்களா? அந்த உலகம் என்றைக்குமே அழிஞ்சு போகாத உலகம். இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். இந்த உலகத்துக்காக முக்கியத்துவப்படுத்தி வாழாதீங்க. போட்டி பொறாமையோடு வாழாதீங்க. மன்னிக்காமல் வாழாதீங்க. பகைச்சிக்கிட்டு வாழாதீங்க. நான் அங்கே போக மாட்டேன், இங்கே போகணும், வீம்புக்கு வயிறாக்கும் வாழாதீங்க. நீங்கள் ஓடுற ஓட்டம்லாம் வீணாக போயிடும். எஸ் ஏ பாஸ்டர், வேதத்தை போதிக்க நான் சொல்லி தான் ஆகணும் இந்த விஷயத்த. இனி நான் சொல்லிட்டேன், எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் நான் சொல்லிட்டேன், பைபிள் படிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், அதன்படி தன்னை மாற்றிக்கணும். இது நான் சொல்லிட்டேன். கேட்டுட்டு செய்யாமல் போனீங்கன்னா அந்த ரத்தப்படி உங்கள் மேலே வரும். நான் சொல்லிட்டேன் நான் சொல்லாமல் இருந்தால் ஏன் மேலே ரத்தப்படி வரும். நான் சொல்லிட்டேன், நான் சொல்லலைன்னா ரத்தப்படி ஏன் மேலே வரும். சரிங்களா? நான் சொல்லிட்டேன். கேட்டிங்கன்னா ரத்தப்படி உங்கள் மேலே சுமராது, கேட்கலன்னா ரத்தப்படி உங்கள் மேலே சுமரும். சரிங்களா? கர்த்தர் நாமம் மேம்படுவதாக. ஆகவே கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவன் தான் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தர் ஒன்றும் சாதாரணமானவர் இல்லை. நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு
கர்த்தர் பேரை சொல்லிக்கிட்டு சர்ச்சுக்கு போய்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்துன்னு வச்சுங்க, புண்ணியமே இல்லாமல் போயிடும். சரிங்களா? பரலோகம் இயேசு சாமி சொன்னார், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அவர் சொல்லி 2000 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அப்போ எவ்வளோ பக்கம் பார்க்குறது யோசித்து பாருங்கள். அதற்கேற்றார் போல் நாம் நம்மை கர்த்தருடைய பிள்ளைகளை மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். நம்ம மூலம் ஏசப்பாவை அன்பை மற்ற எல்லோரும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் மட்டும் ஏசப்பாவுக்காக வாழக்கூடாது. எனக்கு மட்டும் ஏசப்பா அன்பு இல்லை, எல்லாத்துக்கும் ஏசப்பா அன்பு தான். எல்லாத்துக்கும் ஏசப்பா ரத்தம் சிந்தினார். நல்லவன் கெட்டவன் ஐயோக்கன் இயேசுவை பிடிச்சவன் பிடிக்காது எல்லாத்துக்கும் ரத்தம் சிந்தினார். அந்த அன்பை நான் தான் காமிக்கணும், கிறிஸ்தவங்க தான் காமிக்கணும், சர்ச்சுக்கு வரவங்க தான் காமிக்கணும். சரிங்களா? உங்களால் என்னால் சர்ச்சுக்கு வராமல் போனால் அது காலங்காலம் நம்ம கணக்கு கொடுக்கணும். நாமே நம்ம நிதானித்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். என்னை எப்போ பார்த்தாலும் ஏசப்பா பாதுகாப்பார், என்னை ஏசப்பா நேசிப்பார், என்னை கைவிட மாட்டார். உண்மைதான். நீ அவர் பாதை நின்னாதான் நடக்கும். அவர் பாதை விட்டு போன வச்சுக்க, பிசாசுமா ஆண்டர் மாதிரி பிசாசு வேஷம் போட்டு வந்து ஒன்று நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். கவனமாக ஜாக்கிரதை எச்சரிக்கையாக இருங்க கிறிஸ்தவங்க எல்லாத்துக்கும். சரிங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமப்படுவதாக.